ஏன் குற்றங்கள் செய்யக்கூடாது? ரொம்ப புத்திசாலித்தனமாக குற்றங்கள் செய்கிறாங்க மக்கள். மக்கள் வந்து மற்றவங்கள ஏமாத்துறது, பணத்துக்காக ஏமாத்துறது, யாருன்னே தெரியாது அவரையெல்லாம் ஏமாத்துறாங்க. ஏன்னா அவர் யார், அவர் என்ன யோசிப்பார், நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா அவர் என்ன மாதிரியெல்லாம் யோசிப்பாருன்னு தெரியும், அவரை பற்றியே தெரியாது. இங்கே மனிதர்கள் யார் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க, உங்களுக்காக ஒரு வேலைக்காக வர்றாரு, அவர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க. நீங்கள் ஏமாற்றுகிற நபர் யாருன்னே தெரியாது, அவர் எப்படி யோசிப்பாருன்னே தெரியாது. நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அவமானத்தில் இங்கே நிறைய கொலைகள் கூட நடந்தது. சமீபத்தில் கூட ஒரு கொலை நடந்தது. ஏலச்சீட்டு நடத்தி ஏதோ பணத்தை ஏமாற்றி அப்போ வந்து கத்தியை மறைச்சி வச்சு வந்து குத்திட்டார். இந்த மாதிரி யார் என்ன பண்ணுவாங்கன்னு, அப்படி குத்துவார், கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துவாருன்னு சொல்ல முடியுமா? குத்தி இறந்தே போயிட்டார். அந்த மாதிரி நம்ம யாரையும் ஏமாத்துறோம் அப்படின்னா அந்த ஏமாற்றப்படுகிற நபர்கள் அவமானத்தின் காரணமாக நம்ம பழிவாங்க வருவாங்க. பழிவாங்கிறதுக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? எப்படி ஆளை கூட செட் பண்ணலாம். இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கும்போது ஏதாவது கூலி ஆட்கள்கிட்ட காசு கொடுத்து அவரை அட்டாக் பண்ணுங்கள், அவரை அடிச்சிருங்க அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது அவரை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் ஏமாத்துறது அவ்வளோ புத்திசாலித்தனம். ரொம்ப லேட்டாக கூட நடக்கும். இப்போ உடனே பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் கழித்து போய் அவருக்கு ஒரு தண்டனை கொடுங்க, அவரை வந்து அட்டாக் பண்ணுங்கள், அவரை வந்து போட்டு தள்ளிடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடாது. எப்படி வேணாலும் உங்களுக்கு தண்டனை வரலாம். நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, அவ்வளோதான், காலம் கடந்து போச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை ஏமாற்றினேன், ஒரு 10,000 ஏமாற்றிட்டேன் அவர்கிட்ட. ஒரு வேலைக்காக என்கிட்ட வந்தார், அந்த வேலையை முடிச்சு கொடுக்காம அந்த 10,000 நான் ஏமாற்றிட்டேன். இப்போ ஒரு 10 மாதம் ஆச்சு, அவர் மறந்து போயிருப்பார், அவர் திரும்ப வரவே இல்லை, அவ்வளோதான், அந்த மேட்ரு முடிஞ்சுது, நான் ரொம்ப பாதுகாப்பாக ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றப்பட்ட நபர் இருக்குல்ல, அவர் அவமானத்தில் இருப்பார். அவர் வந்து உடனே ஏதாவது பண்ணாக்கா நம்ம மேலே வருவாங்க. நம்ம ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம மேலே அவங்க வருவாங்க, வந்து விசாரிப்பாங்க, மாட்டிக்குவோம். அதனால் ஒரு 10 மாதம் போட்டோம். ஒரு 10 மாதம் அவரே மறந்துருப்பார். அவர்கிட்டே கேட்டால் கூட யார் என்னை வந்து அடித்தது யாருன்னே தெரிலங்க, யாருன்னே அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இடைவெளி விட்டு கூட என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் பிறரை இடையூறு செய்யாமல் வாழணும், மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது. எப்படி வேணாலும் நீங்கள் செய்த குற்றத்துக்கு தண்டனை திரும்ப வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கணும். நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க, அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களோட புத்திசாலியாக இருப்பாங்க, பழி வாங்குவதில் புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்க அந்த அவமானத்தில் பொறுமையாக வெயிட் பண்ணி கூட வேறு வகையில் உங்களை பழி வாங்குவாங்க. அதனால் என்றைக்குமே வந்து நாம் ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டோம், இப்போ மறந்து போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு தண்டனை வரும். தண்டனை மனிதர்கள் மூலமாகவே வரும். கடவுள் உங்களை தண்டிப்பார், இதெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு நேர்மையற்றவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே நிம்மதியான தூக்கம் வராது. உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும். நிம்மதியான தூக்கம், பிறரை டிஸ்டர்ப் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு மனசில் அமைதியாக இருக்காது. அப்போ அது வேறு விஷயம், அது வேறு ஒரு ஆபத்து இருக்குது. அது கண்டிப்பாக வந்தே தீரும். மற்றவங்க கூட, உங்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட உங்களை பழி வாங்குறதுக்கு வராமல் போகலாம். நிறைய பேர் அப்படி பின்வாங்கிடுவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆபத்து இருக்குல்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு இடையூறு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தே தீரும், உங்களுக்கு நோய் வந்தே தீரும். உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது, எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்க முடியாது, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வே இருக்கும். ஏன்னா நம்ம பல பேரை ஏமாற்றிருக்கோம். எப்படி வேணாலும் நமக்கு மற்றவர்களால் நாம் பழி வாங்கப்படுவோம், ஆபத்து இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க, நிம்மதியாக தூக்கமே வராது அவங்களுக்கு. நிம்மதியாக தூங்கினா ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு நமக்கு தேவை, பாதுகாப்பான உணர்வு நமக்கு தேவை. அப்போ அதனால் வந்து நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சா என்றைக்கு வேணாலும் அதற்கான தண்டனைகள் குற்றம் செய்தவர்களுக்கு என்றைக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு பையனை வந்து, அவன் சின்ன பையனாக இருக்கிறான், அவனை வந்து ஒரு பெரிய பையன் அடிச்சிடுறான். ஒரு பள்ளிக்கூடத்தில்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பையன் வந்து ஒரு சின்ன பையனை அடிக்கிறான். உதாரணத்துக்கு வந்து ஒரு 8வது படிக்கிற பையன் ஒரு 5வது படிக்கிற பையனை அடிச்சிடுறான். அவன் சின்ன பையன், 5வது படிக்கிற பையன் சின்ன பையங்கிறனால அவன் அடிச்சிடுறான். அந்த 5வது படிக்கிற பையனுக்கு அது ஒரு அவமானமாக மனசுக்குள்ளே ஒரு கோபமாகவே இருக்குது. ஆனால் அவன் சின்ன பையன், அவனால் வந்து திருப்பி அவனால் அடிக்க முடியல அந்த பையனை, பெரிய பையனை, அந்த 8வது படிக்கிற பையனை. அப்புறம் காலங்கள் கிடக்குது, இந்த 5வது படிக்கிற பையன் இப்போ வந்து 9வது படிக்கிறான், இப்போ வளர்ந்துட்டான், உயரமாயிட்டான். அந்த 8வது படிக்கிற பையன் இருக்கிறான், அந்த 5வது படிக்கிற பையனை அடித்தான் பாருங்கள். அவனை விட இப்போ இவன் வளர்ந்துட்டு
ஒரு இப்போ இவன் 9வது வந்துட்டான், 5வது படிக்கிறவன் 9வது வந்துட்டான், 8வது படித்த பையன் 4 வருஷம் கழிஞ்சு 12வது போயிட்டான். அப்போ போய் என்ன பண்ணுறான், அந்த 9வது படிக்கிற பையன் இப்போ வளர்ந்துட்டான், போய் அடிக்கிறான். பாருங்கள், 4 வருஷம் கழித்து அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை மனசில் வச்சு தனக்கான அந்த சமாதானத்தை மனசில் வேணும், அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக போய் அடிக்கிறான். அதனால் தண்டனைங்கிறது எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வரேன். தண்டனைங்கிறது வந்து நீங்கள் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, மற்றவங்களை அவமானப்படுத்திட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்துடலாம், அவங்க மறந்துடுவாங்க, இதுதான் மனிதனோட இயல்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. எப்படி வேணாலும் நீங்கள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை பழிவாங்குவதற்கான வாய்ப்புகள் எப்படி வேணாலும் இருக்குது. அது புதுமையாக இருக்கும், நீங்கள் கூட அப்படி யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் பிறரை இடையூறு செய்யாமல் வாழ்க்கையை கடந்து போகணும். எந்த வகையிலும் ஏன் பிறரை இடையூறு செய்யக்கூடாது, அவங்களும் பாவம் மனுஷங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவர்களால் நீங்கள் பழிவாங்கப்படுவீர்கள். நீங்கள் 10 பேரை ஏமாத்துறீங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் உங்களை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்பை, ஒருத்தராவது உங்களை பழிவாங்கிறதுக்கு, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். யார் நம்மளை பழிவாங்கினாங்கன்னு தெரியாமல் கூட இருக்கும். அந்த பழிவாங்கப்படுதல்ங்கிறது வந்து உங்களை வந்து அவர் ஒரு மரணமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு மரணத்தை கூட அவர் நிகழ்த்தி விட்டு போய்விடுவார். அதனால தான் வந்து பிறரை இடையூறு செய்யாமல் வாழணும் அப்படிங்கிறது. எல்லா காலத்துலேயும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், எதிர்காலத்தில் கூட நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா நிகழ்காலத்தில் நீங்கள் யாருக்கும் இடையூறு செய்யாதீங்க. யாருக்குமே நம்ம மேலே ஒரு பழி உணர்ச்சி வரக்கூடாது, ஒரு கோபம் வர, நம்மளால் யாரும் அவமானப்படுத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும். அப்போ தான் அது நமக்கு பாதுகாப்பு. இல்லைனா மனிதர்கள் சாதாரணமான ஆள்கள் கிடையாது. எதையும் மனசில் வச்சுருப்பாங்க, மனசில் வச்சு அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க. அந்த உறுத்தல், அந்த வலிங்கிறது, அந்த அவமானங்கிறது வந்து நாட்கள் அதிகமாக பெருசாகிட்டு தான் போகும், மறைஞ்சிடாது, குறைஞ்சிடாது. ஒரு அவமானம் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா, இன்னொருத்தரால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுறீங்கன்னா அந்த வலி என்பது நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டே போகும், வட்டி போட்டுக்கிட்டே பெருசாகிட்டே தான் போகுமே தவிர மறையாது. இது மனிதர்களுக்கான இதுதான் பாதுகாப்பு. இப்படி இருந்தால் தான் மனிதர்கள் பிறரை இடையூறு செய்ய மாட்டாங்க. இப்போ இதுதான் சரி, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும், அந்த பழி உணர்ச்சிங்கிறது இருக்கணும். அப்போ தான் மனிதர்களை பார்த்து பயப்படுவாங்க. மற்றவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கிறது, மனிதர்களை பற்றின ஒரு பயம் மனிதர்களுக்கு இருக்கும்.